மகா ஐயோ என்ன பண்றீங்க நீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஹே, பணத்தை கட்டி நீ தானே என் பைக்கை மீட்டி வந்திருக்க. ஆமா. ஐயோ மகா, ஐயோ என்ன ஆச்சு உங்களுக்கு? உட்கார். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? மெக்கானிக்கோட பைக்கை இதுக்கு மேல ஓட்ட முடியாதுன்னு ஆயிடுச்சு. லேட்டா ஃபுட் டெலிவரி பண்றேன்னு ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். ஆபீஸ்ல என்ன கூப்பிட்டு மேனேஜர் என் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பைக் வந்ததும் வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மகா. ஒரு மாதிரி அப்செட்ல தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வந்து பார்த்தா வாசல்ல என் பைக் நிக்குது. சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியல. சொல்லு மகா, பைக்கை மீட்கிற அளவுக்கு அவ்வளோ பணம் ஏது உனக்கு? பணம் ஏதுன்னா சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 2 நாளா சொல்லணும்னு நினைச்சோம், என்னால சொல்ல முடியல. அப்படியா? என்ன விஷயம்? ஆபீஸ்ல ஓனர் என்ன மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்காரு. ஹே, என்ன மகா, ஒரு குட் நியூஸ் 2 நாள் கழிச்சா சொல்லுவ? ஏய், ஏன் என்கிட்ட சொல்லல? உடனே சொல்லணும்னு அப்பவே நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனா உங்களால எடுக்க முடியல. அப்புறம் இந்த 2 நாளா நாமளும் சரியா பேசிக்கல, அதனால தாங்க சொல்லல. ஷோ மகா, கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு திறமைக்கான அங்கீகாரங்கிறது இப்படிதான் இருக்கணும். வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல மேனேஜர் ஆயிட்டியா? ஆமா, பழைய மேனேஜர் என்னானாரு? அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறமா சொல்றேன். சரி, பைக்கை மீட்டணும்னா 45,000 கட்டணுமே, அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண? அதை தாங்க சொல்ல வந்தேன். ஓனர் கிட்ட நான் அட்வான்ஸா பணம் கேட்டேன், உடனே கொடுத்துட்டாரு. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிறதுனால எப்படியும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அதை வச்சு மாசம் 5,000 ரூபான்னு கட்டி அட்வான்ஸ் பணத்தை நம்ம கழிச்சிடலாம். என்னோட பிளான் ஓகே தானுங்க? கிரேட் மகா. கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தீக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு வழியும் காட்டிடுறான்ல. சரி, அந்த வட்டிக்காரன் இடத்துக்கு நீ எப்படி போன? பாபு எனக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன், அவரே என்ன அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஆளு பைக்கை கொடுத்துட்டானா உனக்கு? கொடுத்து தானங்க ஆகணும், இல்லனா சும்மா விட்டுருவேனா? ஆர்சி புக்கையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதானே, யார்கிட்ட? என்னங்க, இந்த ப்ரமோஷன் விஷயத்த உங்ககிட்ட சொல்லாததுனால இன்னும் அத்தை மாமா கிட்டயும் நான் சொல்லல. இப்ப போய் சொல்லலாமா? இல்ல மகா, சொல்ல வேண்டாம். அம்மா இவ்வளவு இன்கிரிமெண்ட் வரும்னு அதுக்கு ஒரு பட்ஜெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நீ வாங்கின அட்வான்ஸ் பணத்துக்கு 5,000 ரூபாய் கட்டணும். இன்கிரிமெண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அடுத்த சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கீங்க. ப்ரமோஷன் வந்தத யார் அம்மா கிட்ட சொல்ல போறா? ஏய், 1 மாசம்ன்றது இப்படின்றதுக்குள்ள ஓடிடும். என்ன யோசிக்கிறீங்க? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தப்போ அங்க சின்ன சின்ன பசங்களாம் புது பைக் வச்சுக்கிட்டு வேலை கேட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாக்குறப்போ எனக்கு அவ்வளோ கில்ட்டா ஃபீல் ஆச்சு. நான் எதுக்காவது மனசு கஷ்டப்பட்டு நின்னா அதை பத்தி சொல்லாமலே என் கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருது இல்ல மகா. அப்புறம் எனக்காக நீயே அதை செஞ்சு கொடுத்துற. இது என்னன்னு சொல்றது மகா? என்ன பத்தி சொல்றீங்களே, நீங்க மட்டும் என்னவா? அம்மாவையும் தங்கச்சிங்களையும் நீங்களே பொழிச்சுக்கோங்கன்னு நான் விரட்டி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் போன்லயும் பேசல, நேர்ல பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிட்டு நான் போயிட்டேன். உங்களையும் விஜயம் கூட அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதையும் பொருட்படுத்தாம அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம என் குடும்பத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்களே உங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டேனே ஒழிய அம்மாவும் தங்கச்சிங்களும் என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு என் மனசு கடந்து தவியா தவிக்கும்.
அம்மாவும் தங்கச்சிங்களும் மாவு பிசினஸ் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு நிம்மதியா ஃபீல் பண்ண தெரியுமா? ஏதோ அந்த சாமியே இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சாமியை நீங்க தானே தெரிஞ்சுப்போ. மகா, நான் கேட்காமல எனக்காக நீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்க. அப்படி பார்த்தா உங்களுக்காக நான் என்னங்க பெருசா பண்ணிட்டேன்? மகா, நீ எனக்காகவே பிறந்தவ மகா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. பசிச்சா சாப்பிட வேண்டியதானப்பா? இப்பதான் டிஃபனே ரெடி ஆகுதுப்பா. பசிக்குது பசிக்குதுன்னு காலையில இருந்து 3 காஃபி குடிச்சிட்டாருப்பா. அப்பா, அந்த கணக்கு விட்டீங்களே. காஃபிலாம் டிஃபன் கணக்குல சேராதுப்பா. அக்கா, இப்ப வலி எப்படிக்கா இருக்கு? முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லடா, வலி குறைஞ்சிருக்கு செல்வம். என்ன இவன் பொண்டாட்டிக்கு புது தாலி சரடு வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. ஆனா இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடல. செல்வம், வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுடா. நேத்து சர்வீஸ் பண்றவனை கூப்பிட்டு காமிச்சேன். அவன் பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த மிஷின் ஓடாதுமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மிஷின் இது, ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்காது, எடைக்கு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா. இங்க பாரு செல்வம், உன்னை விட அந்த மிஷினுக்கு 3 வயசு தான் கம்மி. அந்த மிஷின் இத்தனை வருஷமா ஓடுனது உங்க அம்மாவுடைய சாமர்த்தியம். ஏங்க தொணன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்ல வந்ததை மறந்துட போறேன். செல்வம், இத்தனை பேர் துணியையும் கையில துவைக்கிறதுங்கிறது ஆகாத காரியம்பா. உன் அக்காக்கு வேற கையில அடிபட்டுருச்சு, மகாவோ வேலைக்கு போறா. நான் ஒருத்தி அத்தனை பேர் துணியையும் துவைக்க முடியுமா? மற்ற துணியெல்லாம் கூட துவைச்சிடலாம்ப்பா. ஆனா இந்த பெட்ஷீட்டு நீங்க எல்லாம் போட்டுக்கிற அந்த ஜீன்ஸ் எல்லாம் கையில துவைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா.